நாங்கள் எங்களுக்கு கீழ் திருப்பதி தான் கிடச்சிச்சு, மேல் திருப்பதி கிடைக்கல. அதனால கீழ் திருப்பதிக்கு போயிட்டு அங்கே வந்து கீழே கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க டிக்கெட்டு. அங்கே போனோம். 300 rupees டிக்கெட் புக் பண்ணலான்னு போனால் இல்லை, அங்கே வந்து 300 rupees டிக்கெட் மாரி கொடுக்குறாங்க, ஆனால் ஃப்ரீ தான், இங்கேயே புக் பண்ணிங்கன்னு சொன்னாங்க. ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் ஜங்ஷன் கீழ் திருப்பதியில் புக் பண்ணோம். செம கூட்டம். ஒரு 2 hours இன்னும் லைன் புக் பண்ணி நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டோம். ஆனால் வந்து நைட்டு 10 மணிக்கு புக் பண்ணதால் அடுத்த நாள் நைட் 10 மணிக்கு தான் மேல் திருப்பதிக்கு எங்களுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. அப்புறம் அங்கேயே நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலை 2 மணிக்கு கிளம்பி மேல் திருப்பதிக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்கள், மேல் திருப்பதி இருக்க சாமி பாருங்கள். முன்னாடி போனோன்னே திருப்பதி பெருமாள் சிலை வச்சுருக்காங்க. அப்புறம் கருட பெருமாள்லாம் இருக்குது. செம்ம கூட்டம் மக்களே. மழை நல்லா பெஞ்சிச்சு, காற்று சிறுசிறுச்சு, செம்ம கூட்டம். அப்புறம் நாங்கள் சொன்னாங்க நைட்டு 10 மணிக்கு தான் எங்களுக்கு டிக்கெட். அது இன்னமும் ஃப்ரீ தர்ஷன் இல்லை, ஆனால் ஃப்ரீயாக தான் டிக்கெட் கொடுத்தாங்க ஈவினிங் கீழ் திருப்பதியில். இது வந்து நம்ம கீழே புக் பண்ணிட்டு போனால் நம்ம 300 டிக்கெட் மாரி ஈஸியாக வந்து உள்ளே போயிடலான்னு சொன்னாங்க. 10 o'clock நைட் கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் 2 hours முன்னாடியே போய்ட்டோம், உள்ளே விட்டாங்க. அப்புறம் அங்கே அன்னப்பிரசாதம்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் 2 hours முன்னாடியே போயிட்டு 7:30 மணிக்கு உள்ளே போனோம். அப்புறம் லைனாக டகடகடன்னு உள்ளே போனோம். அப்புறம் நடுவில் ஒரு 1 hour உள்ளே லாக் பண்ணாங்க. அவங்க உப்புமாலாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அப்புறம் திரும்பி ஓப்பன் பண்ணாங்க. சர்சன் உள்ளே போய் சாமியை பார்த்தோம். வெளில வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா எல்லாம் என்ட்ரியும் எக்ஸிட் ஒரே டைமில் இருந்ததால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் வந்துவிட்டோம், 11:30க்கெலாம் வந்துவிட்டோம். டிக்கெட் புக் பண்ணாமல் நாங்கள் மேல் திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டோம். கீழே போய் புக் பண்ணுறதால ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் டிக்கெட் கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழ் திருப்பதியிலே 3 இடத்துல கொடுக்குறாங்க. ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் ஜங்ஷன் ரோட்லேயே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஒரு 2 hours நம்ம டிக்கெட் வாங்கிட்டு, ஆனால் அடுத்த நாள் தான் கிடைக்கும். நீங்கள் போகிறதுனா இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி போங்க. நல்லா இருந்தது. அங்கே வந்து எல்லா ஃபுட்டும் கிடைக்குது மக்களே. உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட்டு, நார்த் இந்தியன் ஃபுட்டு, ஆனால் எல்லாம் வெஜ்ஜில் கிடைக்குது. அங்கே அன்னப்பிரசாதம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, இதுமாரி அங்கே ஹோட்டலில் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, கையேந்தி பவனில் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோன்னு சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்குது. அங்கே ஒரு பாட்டி வேறு வடை சுடுறதாங்க, அது செம ஃபேமஸாக இருந்துச்சு. நாங்கள் அங்கேயும் வாங்கி சாப்பிட்டோம். இங்கே வந்து இங்கே சின்ன சின்ன கடை நிறையா இருந்துச்சு. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஆனால் பயங்கர கூட்டம் மக்களே. நீங்கள் இந்த டைமில் போகாதீங்க, வீக் டேஸில் போய் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் எங்களுக்கு நைட் 12 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை தடவை திருப்பதி போனீங்கன்னு சொல்லுங்கள். யார் போனாலும் சொல்லுங்கள்.